சிறகடிக்க சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். சீதாவோட பணத்தை வழிப்பறி பண்ணிட்டு சிலர் ஓடுறாங்க. அந்த இடத்துல மீனாவும் வந்து நிக்கிறாங்க. என்ன சீதா, என்ன இப்படி ஆயிடுச்சு? பணம் இருக்குன்றது எப்படி இந்த ரவுடி பசங்களுக்கு எல்லாம் தெரியும்? கரெக்டா உன்கிட்ட வந்து பையன் புடுங்கிட்டு போறாங்களே. ஒன்னும் கவலைப்படாத, வா போலீஸ் கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு மீனா சீதாவை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க கம்ப்ளைண்ட்டும் எழுதி கொடுத்துட்டு வராங்க. இந்த விஷயத்த அருணுக்கு சீதா கால் பண்ணி சொல்றாங்க. அருண் உடனே, இதெல்லாம் யாராவது திட்டம் போட்டு செஞ்சிருப்பாங்க. நீ யாருக்கு சீதா போன் பண்ணி சொன்ன? பணம் எடுத்துட்டு போறது யாருக்காவது தெரியுமா? இல்லங்க, யாருக்குமே நான் சொல்லல அப்படின்னு சீதாவும் சொல்றாங்க. மீனா கேக்குறாங்க, யாருக்குமே நீ சொல்லாம எப்படி சீதா பணம் நீ கையில வச்சிருக்கிறது அந்த ரவுடி பசங்களுக்கு தெரியும்? ஒருவேளை உங்ககிட்ட பணம் கொடுத்தவங்களே திருடன்களுக்கு சொல்லி அனுப்பிட்டாங்களோ? சீதா நல்லா நினைச்சு பாரு, யாருக்கு போன் பேசின? ஆட்டோ புக் பண்ணும்போது என்னன்னு சொல்லி புக் பண்ண? அப்படிலாம் சீதா கேக்கும்போது, அக்கா சும்மா இருங்க அக்கா, நான் ஒன்னும் ஆட்டோ புக் பண்ணல. அருண் கிட்ட சொல்லிதான் ஆட்டோ புக் பண்ண சொன்னேன். அருண் கிட்ட இந்த மாதிரி ஒரு பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் பணத்தை பேங்க்ல கொண்டே டெபாசிட் பண்ணணும், அதுக்காக நான் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது, நீ தனியா போகாத ஆட்டோல போன்னு அருண் தான் ஆட்டோவே புக் பண்ணி கொடுத்தாரு. சும்மா ஏதாவது பேசாதக்கா, சும்மா உதவி பண்ண வரோன்னு சொல்லிட்டு நாங்க படுற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படாத. உனக்கும் சரி உன் புருஷனுக்கும் சரி இதுதானே வேலை. இப்ப என்ன, என் புருஷனை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, இப்ப எனக்கும் வேலை இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும். அம்மாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனோன்ற பொறாமையில தானே உன் புருஷன் இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு சீதா சொல்றாங்க. அருண் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். அருண் முகத்துல ஒரு பளிச்சுன்னு சிரிப்பு தெரியுது. மீனா யோசிக்கிறாங்க, என்ன இது? மீனா உடனே, சீதா என்ன நினைச்சிட்டு இருக்க? மாமா பத்தி இப்படி தப்பு தப்பா பேசுற? மாமாக்கு நீ பணம் எடுத்துட்டு போறது தெரியுமா? நீ போன் பண்ணி சொன்னியா? நீ போன் பண்ணி சொன்னது அருண் கிட்ட. ஏன் அருணே ஆளை வச்சு பணத்தை எடுத்துட்டு அந்த பழிய நீ இப்படித்தான் மாமா மேல போடுவேன்னு திட்டம் போட்டு அருண் செஞ்சிருக்கலாம்ல? நான் இப்படி கூட யோசிப்பேன். நீ உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினீனா நான் என் புருஷனுக்கு பேச மாட்டானா அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க. ஓ, நீ என் புருஷனை திருடிட்டு என்ன கஷ்டப்படுத்துவாருன்னு சொல்றியா? எல்லாம் தெரியும்கா, போ அப்படின்னு சீதா திட்டுறாங்க. அருண் மீனாவை அப்படியே முறைச்சு பாக்குறான். என்ன இந்த லேடி கரெக்டா கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இந்த திட்டத்துல நம்மள கோர்த்து விட்டுரும் போல இருக்க. நாம ஏதாவது ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லித்தானே இந்த பிளானே செஞ்சோம். இது சீதாக்கு தெரியாம பாத்துக்கிறனுமே. இரு, அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அருண் ஏற்பாடு பண்ணி சீதா கிட்ட இருந்து பணம் பறிச்ச அந்த திருடன்கள் கிட்ட போன் பண்ணி, டேய் முத்துவோட டாக்ஸிய புக் பண்ணி அந்த டாக்ஸில ஏறி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இறங்குங்கடா அப்படின்னு அருண் சொல்றாரு. சீதா ஹாஸ்பிட்டல்ல பணம் கொடுத்த மேனேஜர் கிட்ட பார்த்து, பணம் இந்த மாதிரி காணாம போயிடுச்சு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா, பணத்தை நீயே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு மேனேஜரும் திட்டுறாரு. மீனாவும் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. நீ பேசாம போக்கா, உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. உன்னாலதான் என் லைஃபே இப்ப கெட்டு போகுது. நீ போ, நான் என்னோட மேனேஜர் தானே, நான் பேசிக்கிறேன், அதான் அருண் இருக்கார்ல அப்படின்னு சீதா திட்டுறாங்க. மேனேஜர், ஒழுங்கா பணத்தை கட்டிட்டு நாளைக்கு வேலைக்கு வரப்பாரு, பணம் இல்லாம வந்துடாத அப்படின்னு திட்டுறாங்க. அருண் உடனே, சார் நான் பணம் கட்டுறேன் சார், என் ஒய்ஃபுக்காக நான் பணம் கட்டுறேன். என் ஒய்ஃப பத்தி தப்பா நினைக்காதீங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறோம், போலீஸ் சீக்கிரமா பணத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சேர வேண்டிய 5 லட்சம் ரூபாய நான் என்னோட அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன் சார். நான் சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருக்கிறேன். என் ஒய்ஃப அழுக விட்டு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னு அருண் டிராமா போடுறாரு. மீனா இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில வராங்க. சீதாவும் அருணும் வரும்போது கரெக்டா முத்துவோட டாக்ஸியும் வந்து நிக்குது. அந்த 4 திருடன்களும் முத்துவோட டாக்ஸில இருந்து இறங்குறாங்க. முத்துக்கு கையில காசு கொடுத்துட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு நிக்கிறாங்க. சீதா பார்த்துட்டு, ஏங்க இந்த திருடன்க தாங்க என்கிட்ட இருந்து பணத்தை பறிச்சுட்டு போனாங்க அப்படின்னு அருண் கிட்ட சீதா சொல்றாங்க. மீனாவும் கேக்குறாங்க, என்ன சீதா சொல்ற? இந்த திருடங்களா? உன்கிட்ட நான் என்ன பேச வேண்டியிருக்கு? பாத்தியா, உன் புருஷன் தான் அந்த திருடன்களை டாக்ஸில ஏத்திக்கிட்டு வராரு. முன்ன பின்ன பழக்கம் இருக்கிறதுனால்தான் அதே திருடன்களை அவரோட டாக்ஸில ஏத்திக்கிட்டு இங்க வராரு அப்படின்னு கோவத்தோட வேகமா சீதா போறாங்க. மீனாவும், ஏங்க அவங்கள புடிங்கன்னு கத்துறாங்க. முத்து உடனே, என்ன மீனா, என்ன, எனக்கு ஒண்ணும் புரியலையே, திருடன் புடிங்க அப்படின்னு சொல்லி மீனா கீழே கிடக்கிற ஒரு செங்கல் எடுத்து அந்த ஆள் மண்டையிலேயே அடிக்கிறாங்க. அந்த ஆள் சீதாவை பார்த்துட்டு தப்பிச்சு ஓடலான்னு பாக்கும்போது மீனா அடிச்ச அடி அப்படியே சுருண்டு கீழே விழுகிறான். முத்து மீனா அடிச்ச உடனே என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறாம வேகமா ஓடி போய் பிடிக்கிறாரு. என்ன மீனா, என்னாச்சு அப்படின்னு ஒருத்த மட்டும் கையில மாற்றான், மிச்சவன்கெல்லாம் ஓடி போயிறாங்க. முத்துவும் நல்லா அடிக்கிறாரு. ஏங்க இவங்க தாங்க சீதா கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிட்டு போனானுங்களாம். 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆட்டோல எடுத்துட்டு போகும்போது ஆட்டோவை வழிமறிச்சு இவங்க தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனேயே முத்து நல்லா அடின்னு அடிக்கிறாரு. சீதா வந்து, போதும் மாமா போதும்,
நல்லவர் மாதிரி வேஷம் போடாதீங்க. நீங்களே ஆள் வச்சு என்கிட்ட இருக்க பணத்தை திருட சொல்லிட்டு இப்போ அக்காவும் நானும் நிக்கிறோம், எங்க மாட்டிக்க போறோமோன்னு நினைச்சு அவனை அடிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அருணும் கூட சேர்ந்து, பாத்தியா சீதா, உங்க மாமா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொன்னேன்ல, கேட்டியா? நம்மள வாழவே விட மாட்டாங்க சீதா அப்படின்னு சேம் சைடு கோல்டு போட்டு சீதாவை தூண்டி கொடுத்துட்டு இருக்காரு. மீனா உடனே, அருண் பேசாம இருங்க, என் புருஷன் ஒன்னா அந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஆள் இல்ல, உழைச்சு சம்பாதிக்கிற ஆளு. அவரு திருடணும்னு நினைக்க மாட்டாரு, சீதாவை சொந்த தங்கச்சி மாதிரி நினைக்கிறவரு. அவருக்காக கிஃப்ட் கிடைச்ச சங்கிலிய கூட சீதா தங்கச்சின்னு நினைச்சு அவ கல்யாணத்துக்கு ஆகட்டும்னு போட்டவர் அவரு. அவர் ஒன்னும் அடுத்தவங்க கிட்ட திருடணும், சீதாவை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டாரு. இத்தனைக்கும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு பிரச்சனைய சால்வ் பண்றேன்னு தான் சொன்னாரு. அப்படிப்பட்ட மனுஷன் சீதா கிட்ட இருந்து பணத்தை திருடணும்னு யோசிச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு மீனா கோவத்தோட பேசுறாங்க. மீனா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி, திருடன் இங்கதான் இருக்கான் வாங்கன்னு கூப்பிட்டுறாங்க. கரெக்டா போலீஸும் வந்த உடனேயே திருடனை அடிச்சு பிடிக்கிறாங்க. திருடன், இவர்தான் என்ன பணத்தை புடுங்கிக்கிட்டு ஓட சொன்னாரு அப்படின்னு முத்துவ கை காமிக்கிறாங்க. 2 பேரும் வாங்கடா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுல அருணும் அங்க வர்றாரு. அருண் திருடன்களை பார்த்து இப்படி கண்ணுல சிக்னல் காமிக்கிறாரு, என் பேரை சொல்லிடாத, என்ன மாட்டி விட்டுறாத அப்படின்னு. முத்து கிட்ட ஸ்டேஷன்ல விசாரிக்கிறாங்க, திருடன் கிட்டையும் விசாரிக்கிறாங்க. முத்துவோட போனை வாங்கி எல்லா விஷயத்தையும் செக் பண்றாங்க. முத்து யாருக்குமே கால் பண்ணல. மீனா சொல்றாங்க, டக்குன்னு அருணோட போனை புடிங்க சார், இந்த போனையும் செக் பண்ணுங்க சார், இவனோட நம்பர் இவர் போன்ல இருந்து போயிருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு செக் பண்ணும்போது அருணோட போன்ல இருந்து அந்த திருடனுக்கு கால் போயிருக்கு. ஆமா, அருணோட போன்ல இருந்து தான் இவன் போனுக்கு கால் போயிருக்கு. 4 பேர் சேர்ந்து திட்டம் போட்டு தான் திருடி இருக்காங்க. யாரா சொன்னது? நல்லா கரெக்டா மாட்டிக்கிட்ட, உண்மையை சொல்லு. முத்து தான் சொன்னாருன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது முத்து திருடன்களை வச்சு பணத்தை திருடலன்ற விஷயம் தெளிவா தெரியுது. அருண் மேலதான் சந்தேகம் திரும்புது. சீதா அப்ப கூட நம்பாம அருண் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாரு, அருண் நல்லவரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. போலீஸ் அருணை கூப்பிட்டு தனியா வார்ன் பண்ணி, நீ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால உன்னை இந்த தடவை வார்ன் பண்ணி விடுறேன். உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை, சகலைக்குள்ள பிரச்சனைனா அதை தனியா வச்சுக்கோ, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர்ற அளவுக்கு வச்சுக்கிறாத அப்படின்னு வார்ன் பண்ணி அனுப்பிடுறாங்க. சீதா அரை மனசோட மீனா கிட்ட பேசாம வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா சீதா கிட்ட இருந்து புடுங்கிட்டு போன பை சீதாவோட வீட்டு பரண மேல இருக்குது. சீதாவோட கண்ணுல அந்த பையும் படுது. எப்படி இந்த பை நம்ம வீட்டுக்கு வந்துச்சு? என்கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாயோட புடிங்கிட்டு போன பையாச்சே அப்படின்னு பதட்டத்தோட ஸ்டூல போட்டு மேல ஏறி எடுத்து பாக்குறாங்க. கரெக்டா எல்லா பணமும் இருக்கு. அப்படின்னா அருண் தான் எல்லா வேலையும் செய்யறதா? பழைய தூக்கி முத்துமாமா மேல போட்டாரா அப்படின்னு சீதா பதட்டமாகறாங்க. அருண் வந்த உன்னையே கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சு பைய தூக்கி அவர் மூஞ்சிக்கிட்டே விட்டறிஞ்சு அருண் கிட்டே அவங்க அம்மா கிட்டையும் நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்றாங்க. முத்துமாமா மேல எந்த தப்பும் இல்ல, எல்லா தப்பும் செய்யறது அருண் தான். அருண் என்ன கஷ்டப்படுத்தி பாக்கணும்னு நினைக்கிறாரு. எங்க அக்காவையும் சரி எங்க மாமாவையும் சரி நான் எவ்வளவு கோபமா பேசிட்டேன், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சீதா வருத்தத்தோட முத்துக்கிட்டே மீனா கிட்டே மன்னிப்பு கேக்குறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.